சற்று முன் பிரபல காமெடி நடிகருக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு சோகம். கடைசி நேரத்தில் துடிதுடித்த பரிதாபம். கண்ணீரில் மூழ்கியிருக்காங்க திரையுலகத்தினர். அனைவருமே இப்போது மிகப்பெரிய ஒரு மீளாத சோகத்தில் மூழ்கடிக்கிற விஷயம் அப்படிங்கிறது கஞ்சா கருப்புடைய உடல்நிலை குறித்து வெளியான அந்த மிக முக்கியமான செய்திகள் தான். தமிழ் சினிமாவில் மிக முக்கியமான காமெடி நடிகர்களில் ஒருத்தர் தான் கஞ்சா கருப்பு அவர்கள். பாலா இயக்கிய பிதாமகன் திரைப்படத்தில் கஞ்சா விற்கக்கூடிய கேரக்டர் நடித்தவர் கருப்பு. இந்த படத்தில் அவருடைய கேரக்டர் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அதன் காரணமாக கஞ்சா கருப்பு அப்படிங்கிற மாதிரி பெயரை மாற்றிக்கிட்டாரு. அதன் பிறகு அவர் நடித்த படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பை பெற்றது. அது மூலயமா குறுகிய காலத்தில் சினிமா துறையில் தனக்கென ஒரு இடத்த நிரப்பிக்கிட்டாரு கஞ்சா கருப்பு அவர்கள். நிறைய படங்களில் காமெடி கதாபாத்திரம் நடிச்சிருக்காரு. அவருடைய கரியரில் அதிகமாக பேசப்பட்ட படம் அந்த டைமில் அப்படின்னா அது கண்டிப்பாக களவாணி திரைப்படம் தான். களவாணி திரைப்படத்தில் பஞ்சாயத்து அப்படி கேரக்டரில் நடித்து உலக அளவில் மக்கள் மத்தியில் தனக்கென ஒரு இடத்த பிடிச்சிக்கிட்டாரு. கிராம சப்ஜெக்ட் படம்னாலே கண்டிப்பாக அதில் கஞ்சா கருப்பு இருப்பார். அவருடைய காமெடிகள் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே ரசிக்கிறதுக்கும் சிரிக்கிறதுக்கும் ஏற்ற மாதிரி இருக்கும். அப்படி அவருடைய கஞ்சா கருப்பு ஒரு காலத்தில் மிகப்பெரிய நடிகராக மாறி போயிட்டு இருந்தார். பட வாய்ப்பு குமிஞ்சிட்டு இருந்தது. அப்போதைக்கு அவருடைய நெருங்கிய நண்பர்கள் எல்லாருமே சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, நீ இப்படி இருந்துட்ட அப்படின்னா நீ ஒரு காமெடினா போயிடுவ, நீ அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும், அதனால் நீ படம் இயக்கு இல்லை தயாரின்னு சொல்லியிருக்காங்க. படம் இயக்கிற அளவுக்கு எனக்கு திறமை இல்லைன்னு சொன்ன கஞ்சா கருப்புக்கு படம் தயாரிக்க சொல்லி அவருடைய நண்பர்கள் ஆசையை கூட்டியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் கஞ்சா கருப்பும் படம் தயாரிக்க ஆசைப்பட்டிருக்காரு. ஆனால் அந்த நேரத்தில் அவருடைய ஒரு சில குடும்பத்தினர்கள் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, வேண்டான்னு சொல்லி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஆனால் கஞ்சா கருப்பு அதை ஏற்றுக்கல. அப்போதைக்கு அவருக்கு படம் நடிக்கிறதுக்கு நிறைய பட வாய்ப்பு குமிஞ்சிருக்கு. ஆனால் அது எல்லாத்தையுமே உதறி தள்ளிட்டு படம் தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் நினச்சதை விட அவர் எதிர்பார்த்த அமௌண்ட்டை தாண்டி போயிருக்கு. ஒரு கட்டத்தில் தான் சம்பாரித்த சொத்துக்கள் அனைத்தையுமே விற்றுட்டு அந்த படத்தை எடுத்துக்க ட்ரை பண்ணியிருக்காரு. அது மட்டும் பத்தாம கொஞ்சம் கடனையும் வாங்கி அந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. படம் தயாரித்து படம் வெளியான கொஞ்ச நாட்கள்லேயே, அதாவது ஒரு 2 நாட்களுக்கு மேலே திரையரங்குகளில் எந்த படமும் ஓடாத ஒரு மோசமான சாதனையாக அந்த படம் பண்ணியிருக்கு. 2 நாட்களில் எல்லா தேட்டர்லையுமே இந்த படத்தை தூக்கிட்டாங்க. அந்தளவுக்கு ஒரு மோசமான படத்தை எடுத்திருந்தார் கஞ்சா கருப்பு அவர்கள். இதில் ரொம்பவுமே அதிகமான அளவுக்கு நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்காக விஜய் டிவியில் ஒளிபரப்பான பிக் பாஸில் கலந்துக்கிட்டாரு. ஆனால் அங்கும் அவரால் நிலைச்சு நிற்க முடியல. அதுவும் தோல்வி. அதன் பிறகு எத்தனையோ பட தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கிட்ட போயிட்டு காலில் விழுந்தார். படம் என்னை வச்சு எடுங்கன்னு சொல்லி போராடி பார்த்தாரு. ஆனால் யாருமே அவர் வைத்து படம் பண்ண ரெடியாக இல்லை. இப்படி என்ன பண்ணுறது, ஏது பண்ணுறது, தங்கத்து வீடு இல்லை, சாப்பிட சோறு இல்லைன்னு சொல்லி ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு கஞ்சா கருப்பு அவர்கள். பல பேர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி பணமாக நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காரு. இப்போது அவருக்கு அதே நினப்பு, தீராத மன உளைச்சல், உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு. மருத்துவமனையில் போய் சிகிச்சை பெறுவதற்கு கூட பணம் இல்லாத ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கார் கஞ்சா கருப்பு அவர்கள். இப்போது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காராம். சாப்பிட கூட வழி இல்லாமல் தன்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கதறிக்கிட்டு அவர் வெளியிட்டிருக்க மிக முக்கியமான வீடியோக்கள் ரசிகர் மத்தியில் இப்போது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் மட்டும் தமிழ் சினிமாவில் தொடர்ந்து காமெடியாக நடிச்சிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் மிகப்பெரிய அளவில் புகழ் பெற்றிருப்பார். ஆனால் அவருக்கு வந்த பண ஆசை அப்படிங்கிறது இன்றைக்கி அவரை ஒட்டுமொத்தமாக காலி பண்ணிடுச்சு. அடுத்த சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் மருத்துவமனையில் மிக மிக ஒரு பரிதாபமான நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறது அனைவருக்குமே உச்சக்கட்ட சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு.